வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் 6 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் தேர்தல் நிலைமைகள் சூடு பிடித்து வருகின்றது. அதாவது மேடையில் அவரை பற்றி இவரும் இவரை பற்றி அவரும் குறை கூறுவதே அதிகமாக காணப்படுகிறதை ஒழிய மாறாக நாட்டுக்காகவும் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் நடைமுறைக்கு சாத்தியமானவற்றை எவரும் கூறுவதாக இல்லை. அதே நேரம் 38 வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிட்டாலும் பிரதான வேட்பாளர்களை தாண்டி ஒரு சிலரை தவிர ஏனையவர்களை காணவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவே அறிவித்துள்ளது. குறிப்பாக அவர்கள் பிரச்சாரங்களை முன்னெடுக்கவில்லை மற்றும் ஆணைக்குழுவுக்கு அவர்கள் வழங்கிய தொலைபேசி இலக்கங்கள் கூட தவறு. இந்த நிலையில் இவ்வாறான குறித்த வேட்பாளர்கள் ஏனைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக முறைப்பாடுகள் பல தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக, இவ்வாறான செயற்பாடுகள் முற்றிலும் தேர்தல் சட்டத்திற்கு முரணானது என்பதால் அவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டமீறல் மற்றும் வன்முறைகள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கையும் 4031 அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் காரணமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை இந்தியா, சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மிக உன்னிப்பாக கவனித்து வரும் நிலையில் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை சேர்ந்த 71 பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த 43 பேரும், பொதுநலவாய நாடுகளை சேர்ந்த 22 பேரும், கூடுதலாக தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பில் இருந்து 6 பேரும் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் அண்டை நாடுகளை சேர்ந்த 7 பேர் இந்த செயற்பாட்டில் மேலும் இணைவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்ற அதே நேரம் 34 ஐரோப்பிய ஒன்றிய பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பில் இருந்து மேலும் 3 கூடுதல் பிரதிநிதிகளும் எதிர்வரும் நாட்களில் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை 22 தேர்தல் தொகுதிகளிலும் விரிவான கண்காணிப்பை உறுதி செய்வதற்கு பார்வையாளர் குழுக்கள் தங்களது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன என்றும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது. இம்முறை ஜனாதிபதி தேர்தல் களத்தில் பல போட்டியாளர்கள் உள்ளதால் வாக்குகள் சிதறும் பட்சத்தில் பெரும்பான்மையை பெறுவது கடினம் என்பதால் ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான கள்ள வாக்குகளை அளிக்க சிலர் முற்படக்கூடும் என்று பல கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இம்முறை வாக்குப்பட்டியை வாக்கு எண்ணும் தேர்தல் மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் போது குறித்த வாகனத்துடன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சார்பில் இருவரை தேர்தல் ஆணைக்குழுவின் வாகனத்தை பின்தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கள்ளவாக்கு அளிக்கும் நபர்களுக்கு கடுமையான தண்டனைகளை மேல் நீதிமன்றத்தின் ஊடாக அளிக்க முடியும். முன்னதாக 1981 ஆண்டு 15ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் 500 ரூபாய் தண்டப்பணமே கள்ளவாக்கு அளிப்பவர்களுக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்ட திருத்தத்தின் ஊடாக அந்த தொகை 2 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளவாக்கு அளிக்கும் நபர்களுக்கு 2023 ஆண்டின் 21வது இலக்க சட்டத்தின் பிரகாரம் 2 லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதிக்க முடியும், அல்லது 12 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்க முடியும், அல்லது 2 லட்சம் அபராதத்தோடு 12 மாதங்கள் தண்டனையும் வழங்க முடியும். கள்ளவாக்கு அளித்து குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் நபர்களுக்கு மேற்படி தண்டனைகள் விதிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வாக்களிக்கவும் வாக்காளர் பதிவேட்டில் பதியவும் தடை விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைந்த பின்னர் 48 மணித்தியாலங்கள் அமைதியான காலப்பகுதியில் வேட்பாளர் பிரச்சாரம் மற்றும் சமூக ஊடகங்களில் சேறு பூசுவதை நிறுத்துவதற்கான விரிவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவோடு பிரச்சாரங்கள் நிறைவடைவதோடு 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் அமைதியான காலகட்டமாக இருக்கும் நிலையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வலையமைப்பை சேர்ந்த நிறுவனங்களோடு இணைந்து இந்த திட்டத்தை தயாரிப்பதில் ஆணைக்குழு கவனம் செலுத்துகிறது. இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்கள் ஊடாக வெளிநாடுகளில் இருந்து பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. எனவே சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அவதூறு பிரச்சாரங்கள் போன்றவற்றை நீக்குவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது நாட்டில் அவசர நிலை ஏற்படலாம் என்ற எதிர்ப்பு கூறல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள போலீசாரையும் ஆயுதப்படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி எந்த ஒரு அவசர நிலையிலும் போலீசாருக்கு உதவியாக இராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்தும்
அவசர நிலையில் ராணுவம் தனது அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகமான வேட்பாளர்கள் உள்ளதால் பெரும்பான்மையை ஒரு வேட்பாளர் பெற்று வெல்வார் என்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அல்லது இல்லை என்றே கூறலாம். அப்படி இருக்கும்போது இரண்டாவது விருப்ப தெரிவாக உள்ளவர்களின் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்க தாமதமாகலாம். எனவே இதனை அடிப்படையாக கொண்டு தீவிர நிலைமைகள் உண்டாகவும் வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலையில் பாதுகாப்பை பலப்படுத்துவது மட்டுமல்ல, சமூக ஊடகங்களில் சிறுபூசும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படலாம். இதன் காரணமாக ஒரு அசாதாரண நிலைமைக்கும் வாய்ப்பு உண்டு. எனவே இதனை முன்னிறுத்தி அரசாங்கம் சமூக ஊடகங்களில் சில வேளைகளை முடக்கி ஊடரங்கை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.